அவ்வளோ சீக்கிரம்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துறது கிடையாது. இப்போ இந்த மணிலா ரோப்புன்னு பேர். அது கல்கட்டால தான் வரும், பீகார்ல செய்யறாங்க. அது முதல்ல தான் கல்கட்டால தான் நாங்கள் அந்த ரோப் வாங்குவோம். அது ஒரு கயிறு நாங்கள் எப்பவும் ஸ்டாக் வச்சிருப்போம். 4-5 கயிறு வந்து எப்பவுமே வந்து எங்ககிட்ட அது ஸ்டாக்ல இருக்கும். அப்போ அந்த கயிறை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கிரீஸ் எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் அந்த கயிறு வந்து பலமா இருக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து ஒரு 50 கிலோ வெயிட் தான் வச்சுங்க, ஒரு 75 கிலோ வெயிட்டை மூட்டை மணல் கட்டி அந்த கயிறை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். கட்டி ட்ரை பண்ணி ட்ரையல் பார்ப்பீங்க. ட்ரையல் பார்ப்போம். அந்த கிரீஸ் அடிக்கணும், அந்த லிவர்லாம் கிரீஸ் அடிக்கணும். அந்த நேரத்தில் இழுக்கிற நேரத்தில் அது வராமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால அதெல்லாம் கிரீஸ் அடிக்கணும். அதுக்கெல்லாம் ப்ராசஸ் இருக்கு எங்களுக்கு. இதெல்லாம் முடியணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி இந்த டேட்டில் தூக்கு போட போகிறோம்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லணும், இல்லை அவங்க ஒய்ஃபோ இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லணும், ரிலேஷன்ஸ் எல்லாம் வரணும், அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவன் இவனுக்கு இந்த சொத்தை இவனுக்கு கொடுத்துறது ஏதாவது வந்து அவனுடைய குடும்ப பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் இது பண்ணோம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் வரலன்னா காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லா ஆஃபீஸஸும் கார்டு எல்லாம் ஆல் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. வந்துட்டு காலையில் போய் அவனை வந்து குளிப்பாட்டி காஃபி கொடுத்துட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயில் சூப்பர்னு உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட வந்தோடனே அவர் சொல்லுவார், அந்த வாரண்ட் அவர் படிப்பார். அதை படித்து முடிகிற வரைக்கும் அந்த அவனை வந்து பின்னால் ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்போம் பேக் சைடில். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு திரை ஒன்று போட்டிருப்போம், ஒரு 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 கருப்பு துணி ஒன்று போட்டிருப்போம். அது வந்து மேலே தூக்குற மாதிரி இந்த புத்தா மாதிரி இருக்கும். அதை வந்து அவன் போட்டு தான் அங்கேருந்து எடுத்துக்குவான். அவன் தூக்கு மேடையை பார்க்கக்கூடாதுன்றது தான். அது பார்க்கக்கூடாது. அவன் தூக்கு மேடையை அவன் பார்க்க மாட்டான். அவன் பயப்படக்கூடாதுன்னா ஆமாம், அவன் கண்ணில் காமிக்க மாட்டான். என்ன அவன் பயப்படுவான். அங்கே போகிற நேரத்தில் அவன் வந்து இழுத்துக்குவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். எங்கே போகிறேன்னு அவனுக்கே தெரியாது. சார் 4 பேர் பிடிச்சிக்கிட்டே வருவான். அவனை ஆனால் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் வரும். செல்லேருந்து கூட்டுரும்போது இந்த கருப்பில் துணி போட்டுருவீங்க. ஆமாம், அங்கேருந்து செல்லேருந்து கூட்டுருந்தோம் துணியை போட்டுருவோம். அந்த படிக்கிற இடத்துக்கும் அந்த தூக்கு மேடைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 10 ஸ்டெப் 20 ஸ்டெப்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அது இப்போ சேலம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ சங்கரத்துக்கு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் ஆஃபீஸில் உட்காந்து படிக்கணும். அதுக்கு பின்னாலே பேக் சைட்லேயே தான் கேலோஸ். இந்த ஆஃபீஸுக்கு அப்படி பேக் சைடில் கேலோஸ். அது மாதிரி இந்த டோரை திறந்தோம்னா அது வந்துடும், அந்த பக்கம் போயிடும், கேலோஸ்குள்ளே போயிடும். ஸோ அது மாதிரி அவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதனால் ரொம்ப தூரம் நடந்துட்டுலாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இது படித்து முடிஞ்சோன்னா நடக்க போகுதுன்னு தெரியும் அவனுக்கு. அதை மூடிடுவோம். கொண்டு போய் அந்த மேடையில் எல்லாரும் தானே மேடைக்கு போகிறோம், மேடையில் போய் நின்றுடுவோம். அவ்வளோதான். அந்த கயிறை உடனே மாட்டுவோம். அதெல்லாம் ஒரு வித் 9 மினிட் நடக்கும். அது டக்கு டக்குன்னு இல்லை, ஒரு 20-30 செகண்டில் நடக்கும். அது கயிறை ஒருத்தன் மாட்டிட்டு இழுத்துவான், உடனே பின்னால் இந்த காலில் ஒருத்தர் ஒரு கட்டு கட்டுவான். இந்த காலைகளை தூக்கக்கூடாதுன்றதுனால காலை கட்டுவான். ஆமாம், இது பண்ணும்போது காலை காலைகளை மேலே தூக்கிக்கூடாது, காலில் ஒரு கட்டு கட்டுவான். இது கயிறு போட்டுருவாங்க. லெவலில் ஒருத்தர் இருப்பான், உடனே பார்ப்பாங்க கட்டிட்டானா முடிச்சுன்னு பார்த்துட்டு கட்டினா ஓகேனா டக்குன்னு எடுத்துருவாங்க.